என் மூச்சவ பேச்சவ. ஹாய் இல்லை எல்லோரும் டியூட் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நானுமே டியூட் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ டியூட் படத்தோட என்னோட ஒரு ஓவர் வியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன வியூ என்ன ரிவ்யூன்னு பார்த்துருவோமா? எஃப்டி சினிமா நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூட் படத்தோட என்னோட ஒரு ஓவர் வியூ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் மமிதா பைஜு, சரத்குமார் இவங்க எல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் டியூட். ஸோ படம் வந்துட்டு டியூட் அப்படின்னு எடுக்கும் போது இதுக்கு முன்னாடி பிரதீப் அவர்களோட டிராகனும் சரி, இல்லை லவ் டுடே, இந்த ரெண்டு படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக டியூட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பிரதீப் ரங்கநாதன் சொல்லியிருந்தாரு. அண்ட் எஸ், மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டரை கவர்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஜென்சி கிட்ஸோட அந்த லவ் ஸ்டோரி ஆகட்டும், இல்லை ஜென்சி கிட்ஸோட இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலை பற்றி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி சொல்கிற மாதிரி தான் டியூட் படம் வந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம கலர்ஃபுல்லாகவே இருக்கும். என்னடா நடக்குது ஏதுனா நடக்குதுங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல கெஸ் பண்ண முடிஞ்சாலும் அது பார்க்குறதுக்கு இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸோட இந்த லவ் ஸ்டோரியை சொல்கிற விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக படம் வந்து இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து லவ் கிடைக்கும் போது நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அதே லவ் வந்துட்டு எனக்கு திரும்ப நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இது ரெண்டும் வந்து ஒன்று சேர்ந்ததா, அதாவது என்னோட லவ்வும் சரி, இல்லை என்னோட ஆப்போனன்ட் லவ்வும் சரி, எங்கள் ரெண்டு பேரோட லவ் வந்து கடைசியில் ஒரு இடத்துல வந்து ஒன்று சேர்ந்ததா இல்லையா, இல்லை அதுக்கு நடுவில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, இல்லை இதுக்குள்ளே ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இருக்கா அப்படிங்கிறத படம் ஃபுல்லாகவே ரொம்ப காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க டியூட் டீம். பெரிய ஸ்டார் காஸ்ட் ஒரு சிலர் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ், இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்துட்டு இந்த படத்தில் அதிகபட்சமான வாய்ப்பு, நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டிராவிட், இந்த நம்ம பரிதாபங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, அதில் வந்து டிராவிட் அவர்களுக்கு படம் ஃபுல்லாகவே வந்துட்டு பிரதீப் அவர்களோட ஃப்ரெண்டாக வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக, இல்லை ஒரு என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த படத்தில் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த மட்டும் எனக்கு ரொம்ப கனெக்டாக, ரொம்ப ஜாலியாக, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டிராகனில் பார்த்து என்ஜாய் பண்ணோம்ல, அந்த மாதிரியும் சரி, இல்லை லவ் டுடேல என்ஜாய் பண்ண மாதிரி ரொம்ப ஜாலியாக கனெக்ட் ஆச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப் அந்த லவ், அந்த டெப்த்தாக ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது ஒரு சில இடங்கள் ரொம்ப சென்சிட்டிவாகவும், ஒரு சில இடங்கள் ஸோ எப்படி பார்த்தாலும் ஒருத்தரோட எமோஷன்ஸை கன்வே பண்ணும்போது அது கிரிஞ்சு தான்ப்பா அப்படிங்கிறத படத்துலேயே சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில இடத்துல கிரிஞ்சாக இருந்தாலும் இப்போ அதை பார்க்கும் போது ரொம்ப அழகாகவே இருந்ததுங்கிறத சொல்லலாம். படத்தில் இருக்க சாங்ஸ் பற்றி எடுத்துகிட்டோம் அப்படின்னா, அந்த ஆல்பமாக ரிலீஸ் ஆகும் போது எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஜாலியான சாங்ஸாக, ஜாலியான பேலட்டில் தான் இருந்தது. அண்ட் படம் அந்த சீக்வல்ஸில் பார்க்கும் போதும் சரி ரொம்ப ஜாலியாகவே தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தில் அதாவது டியூட் பொறுத்த மட்டும் பிரதீப் அவரோட கேரக்டர் ஆகட்டும், இல்லை மமிதா அவங்களோட கேரக்டர் ஆகட்டும், அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு சரத்குமார் சார் வந்துட்டு ரொம்ப ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் காமெடி ஜோனில் வந்துட்டு படம் ஃபுல்லாகவே பார்க்க முடியும். ஸோ ஒரு சில இடத்துல அவரை சீரியஸாக காட்டியிருந்தாலும் படம் ஃபுல்லாக செம்ம ஜாலியாக, அதாவது சரத்குமார் சார் வர இடங்கள் எல்லாமே ஜாலியாக சிரிக்க வைக்கிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவரோட இந்த நாட்டாம படத்துலலாம் வந்துட்டு அந்த சீரியஸாக பார்த்தது போக இப்போ ஜாலியாக இருக்காரே அப்படி தான் இருந்தது படம் ஃபுல்லாகவே. அண்ட் சினிமோட்டோகிராஃபி இல்லை டெக்னிக்கல் சைடு வந்தோம் அப்படின்னா படம் வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல. ஒரு சில விஷயம் யோசிக்க, அதாவது டெக்னிக்கலாக இது ஒத்து வருமா, இப்போ இருக்க ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு இதெல்லாம் செட் ஆகுமாங்கிறது யோசிக்காமல் இந்த படம் வந்து நம்ம ஜாலியாக இந்த தீபாவளிக்கு செலிப்ரேட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸை கவர்ற விதமாகவும், அதே சமயம் ஒரு ஆழமான ஒரு கருத்தை உள்ள வச்சு ஒரு தில்லுமுள்ளெல்லாம் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான படம் தான் டியூட். படம் ஃபுல்லாகவே ஒரு ஜாலியான படம் அப்படிங்கிறனால படத்தில் பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவுமே இல்லை, ஆனால் ஃபைனலில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தது. பிரதீப் அவர்களுக்கு ஓகே கனெக்ட் ஆகிற மாதிரி, ஏன்னா டிராகன்லேயே வந்துட்டு அந்த ஒரு ஃபைட் ஃபேஸ் ஆஃப்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்துட்டு ஒரு ஃபைட், ஒரு ஜாலியான ஃபைட், அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு ஒரு ஜாலியான ஃபைட் தான். படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியாக யங்ஸ்டர்ஸை எப்படிப்பா நம்ம வந்து கொக்கி போட்டு பிடிக்கிறதுங்கிற மாதிரி தான் பிரதீப் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பொதுவாகவே வந்து இந்த டிராகன், லவ் டுடே இந்த ரெண்டு படம் பார்த்த நிறைய பேருக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஜாலியாக என்டர்டெயின்டாகவே போகும். ஏன்னா மேனரிசம் எதுவுமே மாறல. பிரதீப் அவர்கள் ஃபஸ்ட்டு இருந்து எப்படி பண்ணாரோ அதே மாதிரி அதே மேனரிசம் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு சில இடத்துல இவர் கொஞ்சம் மேனரிசம் மாற்றிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஃபீலிங்காக இருந்ததே தவிர, இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு ஜாலியான படம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டியூடை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். 90s காய் லவ்ஸ் 2K கேர்ள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். பிரதீப் அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 29 இல்லை 25 எபோ அப்படி இருக்க ஒரு கேரக்டர், மமிதா வந்துட்டு ஒரு 20 to 25 இருக்க ஒரு கேரக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த லவ் அது எப்படி மாறுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிரச்சனை வருதுங்கிறதான் படம் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்களும் வந்து படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன, உங்களுக்கு எப்படி வந்து படம் கனெக்ட் ஆச்சா, இல்லை இந்த சீனில் ஏதாவது கொஞ்சம் மாறி இருக்கலாமோ, இல்லை இந்த சீன் எனக்கு கனெக்டே ஆகலை ப்ரோ
அப்படின்னாலும் அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் கிரிஷ்.